நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க தான் எங்க டாக்டரா? ஆஃப் கோர்ஸ். குளுக்கோஸா? ஆஃப் கோர்ஸ்ங்க. ஆஃப் கோர்ஸ்னா ஆமான்னு அர்த்தம். யூ டோன்ட் நோ இங்கிலீஷ்? வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? அவுட் பேஷண்ட் அட்டென்ட் பண்றதும் இன்னர் பேஷண்ட் ஆபரேஷன் பண்ணி அனுப்புறதும் மொத்தத்துல ஆம்பளைல இருந்து பொம்பளை வரைக்கும் ஆல் அட்டென்ட் மீ. இந்த சிங்காரம் MBBS MS என்கிற வடிவேலு காமெடி போல ஒருவர் தமிழ்நாட்டின் தலைநகர மருத்துவமனையான ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் டிப்டாப்பாக உலாவி வார்டுகளில் உள்ள நோயாளிகளுக்கு மருத்துவ ஆலோசனைகள் எல்லாம் வழங்கியதோடு நோயாளியிடம் தங்கச்சங்கிலியை திருடி எஸ்கேப்பான பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை கொளத்தூர் பகுதியை சேர்ந்தவர் காஞ்சனா. இவருடைய மாமியார் சுந்தரவள்ளி. முதுகுத்தண்டு பிரச்சனை தொடர்பாக கடந்த 4ஆம் தேதி சென்னை சென்ட்ரலில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 6ஆம் தேதி மர்ம நபர் ஒருவர் டாக்டர் போலவே கழுத்தில் ஸ்டெத்தஸ்கோப் அணிந்து கொண்டு டவர் 3இல் உள்ள 3வது மாடிக்கு சென்றிருக்கிறார். நோயாளிகள் இருக்கும் வார்டுக்குள் நுழைந்தவர் அங்குள்ள கேஸ் ஷீட்டை எடுத்துக்கொண்டு நோயாளிகளிடம் உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன செய்கிறது என்பது தொடர்பாக விசாரித்து அவர்களுக்கு ஆலோசனைகளையும் வழங்கியுள்ளார். இதனை நம்பிய காஞ்சனா குடும்பத்தினர் அவரிடம் மருத்துவ சந்தேகங்களை கேட்டிருக்கிறார்கள். மேலும் அந்த போலியான மருத்துவர் அவர்களுக்கு அறிவுரை வழங்கியவுடன் மிகவும் அன்பாகவும் அக்கறையாகவும் பேசியதாக கூறப்படுகிறது. அப்போதே சந்தேகப்பட்டிருக்க வேண்டாமா? இதனையடுத்து போலி மருத்துவர் அவர்களை வாங்களே டீ சாப்பிடலாம் என ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உள்ள கேன்டீனுக்கு அழைத்து சென்றிருக்கிறார். எந்த அரசு மருத்துவர் முன்பின் தெரியாத நோயாளிகளின் அட்டெண்டரை எல்லாம் இவ்வளவு அக்கறையாக டீ குடிக்க அழைத்து சென்றுள்ளார்? மருத்துவ வரலாற்றில் இப்படியெல்லாம் நிகழ்ந்திருக்கிறதா? அப்போதாவது சந்தேகப்பட்டிருக்க வேண்டுமல்லவா? ஆனாலும் அப்பாவி காஞ்சனா குடும்பத்தினர் நம்பி சென்றிருக்கிறார்கள். அங்கு தேநீர் வழங்கும் மாஸ்டரிடம் தான் மருத்துவர் எனவும் இவர்களுக்கு தேநீர் கொடுங்கள் எனவும் கூறியுள்ளார். டீ மாஸ்டரும் அவர்களுக்கு தேநீர் வழங்கியுள்ளார். இதனையடுத்து மதிய உணவு இடைவேளைக்கு செல்லும் போது அதே போலி மருத்துவர் உணவு அருந்தும் ஏசி அறைக்கு அழைத்து சென்று உணவை எல்லாம் சாப்பிட வைத்திருக்கிறார். இதையெல்லாம் பார்த்த காஞ்சனா குடும்பத்தினர் மிகவும் அக்கறை காட்டும் டாக்டர் என நம்பி அவர் சொன்ன அனைத்தையும் தவறாமல் கேட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் முடிந்த பிறகு இரவு 10 மணி அளவில் மருத்துவர் உட்காரும் அதே நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு அனைத்து கேஸ் ஷீட்டுகளையும் சரிபார்த்துவிட்டு சென்றுள்ளார். வீட்டுக்கு செல்வதற்கு முன்னதாக சுந்தரவள்ளியிடம் நாளை உங்களுக்கு அறுவை சிகிச்சை இருக்கிறது, காலையில் தயாராக இருங்கள், நான் வருகிறேன் என கூறிவிட்டு மிடுக்காக சென்றுள்ளார். இதனிடையே காஞ்சனா, சார் எனக்கும் தலைவலி இருக்கு, தினமும் ரொம்ப அவஸ்தைப்படுறேன், என்ன செய்வது என தெரியவில்லை என கூறியிருக்கிறார். அதற்கு அந்த போலி மருத்துவர் நாளை ஸ்கேன் செய்து பார்த்து விடலாம் என கூறிவிட்டு சென்றிருக்கிறார். இதனையடுத்து 5ஆம் தேதி வியாழக்கிழமை 6:30 மணி அளவில் மீண்டும் அதே டவர் 3 என்கிற இடத்திற்கு வந்து அவர்கள் இருக்கும் இடத்தில் மீண்டும் கேஸ் ஷீட்டை எல்லாம் சரிபார்த்துவிட்டு கல்லீரல் ஸ்கேன் எடுக்க வேண்டும் என கூறி 7வது மாடிக்கு காஞ்சனாவையும் அவரது மாமியார் சுந்தரவள்ளியையும் அழைத்து சென்றிருக்கிறார். அந்த டவருக்கு அழைத்து சென்றவுடன் ஸ்கேன் எடுக்கும் போது நகைகள் அணிந்திருக்க கூடாது எனவும் அவர் அக்கறையோடு கூறியிருக்கிறார். இதனை நம்பிய காஞ்சனா குடும்பத்தினர் கழுத்தில் அணிந்திருந்த 3 சவரன் தங்க நகை, செல்போன் ஆகியவற்றை ஒரு பையில் போட்டிருக்கிறார்கள். அப்போது அந்த பையை உள்ளே எடுத்து செல்லக்கூடாது என அறிவுறுத்திய அந்த நபர் நான் என்னுடைய அறையில் வைத்துவிட்டு வருகிறேன் என கூறி அந்த பையை எடுத்து சென்றுள்ளார். அறைக்கு செல்கிறேன் என சொல்லிவிட்டு சென்றவர்தான் அதற்கு பிறகு அவரை காணவே இல்லை. இப்பொழுது வருவார், அப்பொழுது வருவார் என வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருந்த காஞ்சனா மற்றும் மாமியார் சுந்தரவள்ளி குடும்பத்தினர் எதிர்பார்த்து மருத்துவர் வரவில்லை என்பது தெரிந்தவுடன் மீண்டும் அவர்களுடைய இடத்திற்கே சென்றிருக்கிறார்கள். சினிமா கிளைமாக்ஸில் வரும் போலீஸ் போல ஒரிஜினல் மருத்துவர் அப்போதுதான் வந்து பார்த்திருக்கிறார். நடந்தவற்றை அவரிடம் கூறியிருக்கிறார்கள். அப்போதுதான் அப்படிப்பட்ட ஒருவர் அங்கு மருத்துவராகவே இல்லை என்பதும் வந்தவர் மருத்துவரே இல்லை என்பதும் உறுதி செய்யப்பட்டது. மேலும் நகைகள் திருடு போனதை அடுத்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் காஞ்சனா புகார் அளித்தார்.
இந்த புகாரின் அடிப்படையில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உள்ள போலீசார் டவர் 3 மற்றும் 7வது மாடி ஆகியவற்றில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி இருக்கிறார்கள். சிசிடிவி காட்சியில் வந்த மர்ம நபர் முகக்கவசம் அணிந்தபடி கழுத்தில் ஸ்டெத்தஸ்கோப் அணிந்து கொண்டு சுற்றித் திரிந்ததும் தெரிய வந்துள்ளது. இதனிடையே மருத்துவர்கள் எப்படி காப்பீடு கேட்பார்களோ அதே போன்று தங்களிடம் காப்பீடு திட்டம் இருக்கிறதா என கேட்டுவிட்டு அவர் ஒரு மின்னஞ்சலையும் கொடுத்திருக்கிறார். அந்த மின்னஞ்சலுக்கு தங்களுடைய தகவல்களை அனுப்புங்கள், நான் எடுத்து தருகிறேன் என வாக்குறுதியும் கொடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த காஞ்சனா குடும்பத்தினர் கொடுத்த புகாரில் வழக்கு பதிவு செய்து தப்பிச் சென்ற போலி மருத்துவரை தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வருகிறார்கள். தமிழ்நாட்டிலேயே மிக பெரிய மருத்துவமனை என்று சொல்லக்கூடிய ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் டாக்டர் போல வேடமணிந்து நோயாளியிடம் இருந்து நகையை திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. 4 நாட்களாகியும் சிசிடிவி காட்சிகளில் மர்ம நபரின் புகைப்படம் இருந்தும் போலீசார் திணறி வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் சரவணகுமார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.